எப்போல்லாம் நாங்கள் ரொம்ப ஹெக்டிக்காக ஃபீல் பண்ணுறோமோ இல்லை ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கெலாம் அது வந்து எஸ்கேப் ஆகிடுவோம். எப்படி எஸ்கேப் ஆகும்னு தானே கேட்குறீங்க. இந்த மாதிரி நேச்சர் வாக் வந்துடுவோம். அப்படி எங்களை ஹீல் பண்ணுற ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் இந்த பீச். அபுதாபியில் அழகான தமிழ் பாடல்கள், அதுவும் கடற்கரையில் கேட்கறதுக்கே நல்லா இருந்ததுங்க. இந்த மூவிங் ரெஸ்டாரண்ட்ஸில் எல்லாத்தையும் தமிழ் பாட்டு போட்டிருந்தாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து அதே ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இங்கே ஸ்ப்ரிங் சீசன் வந்து அழகழகாக பூ வைப்பாங்க, ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் ரொம்ப ஆசையாக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. இப்போயும் இந்த பூக்கள்லாம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ச் மாதம் வருது இல்லைங்க, ஸ்ப்ரிங் ஆரம்பிக்குதுங்க. ஸோ அப்படியே மெல்ல வாக்கிங் போயிட்டு மனசை லேசாக்கிட்டு எல்லா ப்ரெஷரையும் அப்படியே அந்த கடல்லையே கொட்டி கரைச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் அடுத்து பண்ணுற ஸ்டெப் வந்து ஃபுட் தாங்க. ஸோ வரப்பயே வந்து இங்கே மலபார் பரோட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பரோட்டா மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு பன்னீர் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி ரிலேட்டபிள் வீடியோவில் கொடுத்துருக்கேன். பரோட்டாவும் பன்னீர் கறியும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு மலையாள ஃபில்மோட.